எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பி யூனிக் வித் பிரியா. இந்த vlog பார்த்தீங்கன்னா என்னோட பர்த்டே vlog தான். ரீசெண்டாக நான் 30th பர்த்டே செலிப்ரேட் பண்ணேன். சும்மா சிம்பிளாக தான் பண்ணியிருந்தேங்க, ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பண்ணேன். அப்படி என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா என் பொண்ணு தாங்க. எல்லா பர்த்டேலையும் பார்த்தீங்கன்னா குட்டி பிள்ளையாக தான் இருப்பாங்க. இந்த பர்த்டேயில் கொஞ்சம் வளர்ந்து 6 வயசு குழந்தைய ஆயிட்டாங்க. ஸோ என்னை விட பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறதுல அவங்க தான் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க. அந்த டே ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹாப்பி பர்த்டேன்னு ஒரு 100 டைம் எனக்கு சொல்லியிருப்பாங்க. ஸோ என் வாழ்க்கையிலே மறக்க முடியாத பர்த்டேனா இந்த 30வது பர்த்டே தாங்க. இதில் சைடில் வர என் ஹஸ்பண்டும் எனக்கு கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ஒரு வாட்ச் வாங்கி கொடுத்துருந்தாங்க. அதுவும் பயங்கர சர்ப்ரைஸாக, எனக்கே தெரியாது. வாட்ச் வாங்கி காரில் வச்சுட்டு 12 மணியை போல் போய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துருந்தாரு. அதுவும் கொஞ்சம் மறக்க முடியாத சர்ப்ரைஸ் தான். ஸோ பர்த்டே அன்னைக்கு எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப்லாம் ஆகிட்டு போய் சாமியெல்லாம் கும்பிட்டு, இதே போல் நோய் நொடி இல்லாமல் எல்லா வருஷமும் எங்களை இப்படியே வச்சுருங்க சாமி அப்படின்னு வேண்டிக்கிட்டாச்சு. அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரகுக்கு லீவு. ஸோ செம்ம ஜாலி தான். காலையிலே பார்த்திங்கன்னா இனிப்பு போண்டா பண்ணி கொடுத்துருந்தேன். அதுதான் எனக்கு ரொம்ப ஈஸியாக தெரிஞ்ச ஸ்வீட்டில் கேசரியோட கம்பேர் பண்ணும்போது. அதுவும் இல்லாமல் பாப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும். அவள் கேசரி இந்த மாதிரி இனிப்பாக எதுவும் சாப்பிட மாட்டாள். இந்த போண்டானா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாள். ஸோ அவளுக்காகவே பண்ணியிருந்தேன். ஸோ என் பர்த்டேயில் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா, என்னோடய வாஷிங் மிஷின் கரெக்டாக வேலை வச்சிருச்சுங்க. ஸோ வாஷிங் மிஷினும் அடுப்புமே புதுசாக வாங்கி கொடுத்துருந்தாரு. ஸோ மொத்தம் எனக்கு 3 கிஃப்ட். கிட்டத்தட்ட ஒரு 2-3 ஷாப்லாம் அலைஞ்சு தான் வந்து இந்த அடுப்பு மிஷின்லாம் வாங்கியிருந்தோம். அது அப்படியே ஹோம் டெலிவரி கொடுத்துட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டு மாலை சுற்றி பார்க்காமலான்ட்டு மாலை கொஞ்சம் நேரம் சுற்றி பார்த்துட்டு இருந்தோம். மாலை சுற்றி பார்த்ததுல செம்ம பசி ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே கேரிஃபோரில் கொஞ்சம் சிப்ஸ் அது இதுன்னு கொஞ்சம் வாங்கிட்டு ஜெல்லியெல்லாம். கடைசியில் என்ன பர்ச்சேஸ் பண்ணோன்னா ஒரு சாக்ஸ் தாங்க பர்ச்சேஸ் பண்ணியிருந்தோம் 10 dirhamsக்கு. அதுவும் ஒரு க்ளவுஸும் வாங்கியிருந்தோம். சரி, போகிற வழியில் ஒரு நல்ல ஹோட்டலாக பார்த்து சாப்பிடுவோன்ட்டு அங்கே போகிற வழியில் ஒரு மந்தி ஹோட்டலில் தான் சாப்பிட்ருந்தோம். பர்த்டே ட்ரீட் மந்தி பிரியாணி தான். இப்போ வர என்னன்னு தெரியலங்க, எனக்கு பிரியாணியை விட மந்தி பிரியாணி ரொம்ப பிடிச்சிருச்சு. டே 2 இன்னைக்கு என்ன பார்த்தீங்கன்னா, காலையிலே வாக்கிங் போயிட்டு வர வழியில் பார்த்தீங்கன்னா டேட்ஸ் ட்ரீ பார்த்துருந்தேன். இந்த பழம் வந்து காய்க்க ஆரம்பிச்சிட்டாலே வெயில் வரப்போகுதுன்னு அர்த்தம். கொத்தா அங்கங்கே காய்ச்சிருக்கும். இது இன்னும் பழுக்க ஆரம்பித்த உடனே மஞ்சள் கலரில் மாறிடும். கிச்சனில் வாஷிங் மிஷினும் பின்ன அடுப்பும் செட் பண்ணிட்டாங்க. அடுத்த நாளே வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. இந்த அடுப்பு எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. 4 அடுப்புலேயும் 1 சாப்பாடு குழம்பு தொட்டுக்கன்ட்டு இது எல்லாத்தையும் ஒரே நேரத்துலேயே பண்ணிடலாம் ஈஸியாக. அப்புறம் கொஞ்சம் வீடெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியிருந்தேன். ஒட்டடை அடிச்சுட்டு இந்த சோஃபாவெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்திருந்தேன் இந்த ரோலர் வச்சு. ஈவினிங் போல் கொஞ்சம் சாக்லேட்லாம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு ஒரு ஷாப் போயிருந்தோங்க. அந்த கடை ஃபுல்லாகவே வெறும் சாக்லேட் தான். வெரைட்டி ஆஃப் சாக்லேட். இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லாத சாக்லேட்டும் நிறைய இருந்தது. இப்போ ரீசெண்டாக பார்த்திங்கன்னா இந்த ஓரியோ சாக்லேட்டில் அடிக்ட் ஆகிருக்கேன் நான். அதனால் அதுதான் ஒரு 4-5 எடுத்துகிட்டு வந்திருந்தேன். இந்த பன்னுலாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்டாக எக் பன்னு அப்படின்னு போட்டிருந்தாங்க. நிறைய ஆஃபரும் இந்த கடையில் போட்டிருந்தாங்க. எதை எடுக்கிறதுனே தெரியல. யூஏயில் நிறைய ஷாப் இருக்குது. பட் இந்த ஷாப்போட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா வெறும் சாக்லேட்ஸ் மட்டும்தான். அப்புறம் ஸ்நாக்ஸ், கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ், வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸ் அது எல்லாமே இருந்துச்சு. வேறு எந்த பொருளும் கிடையாது. ஒன்லி சாக்லேட்ஸ் மட்டும்தான். யாராவது ஊருக்கு போகிறதுக்காக தேடிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த கடைக்கு போங்க. நிறைய வெரைட்டி ஆஃப் சாக்லேட்ஸை ஊருக்கு எடுத்துகிட்டு போகலாம். அது மாதிரி ஜாம்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வெரைட்டியாக வச்சுருந்தாங்க. ப்ரைஸும் பார்த்திங்கன்னா கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் இருந்துச்சு. மேங்கோ மாதிரியே ஐஸ்கிரீம் இருந்துச்சு. சரி என்னதான் அப்படின்னு எடுத்து பார்த்தா எவ்வளோன்னு கேட்டால் 25 dirhamsன்னு சொல்கிறாங்கங்க. அதுக்கு நான் ஒரு 2 கிலோ மாம்பழமே வாங்கி சாப்பிட்டுட்டு போயிடுவேன்னு வச்சுட்டு நான் பாட்டுக்கு வந்துட்டேன். வர வழியில் வெஜ் மீன் ஒரு ஹோட்டலுங்க. நல்ல மசால் தோசை. ஒரு தோசை பார்த்திங்கன்னா 4 dirhams. அப்படி ஒரு டேஸ்ட்டாக இருந்துச்சு. வர வழியில் பார்த்திங்கன்னா நம்ம யூஏஆடா இது இல்லை இந்தியாவில் இருக்குமான்ற மாதிரி ஒரு ரோடுங்க. 2 பக்கமும் மரம் எல்லாம் அடைச்சி அப்படியே நம்ம ஊரில் இந்த வில்லேஜ் சைட்லாம் போகும்போது 2 பக்கமும் மரம் இருக்கும். இந்த கும்பகோணம் சைட்லாம் பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். இந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. வீட்டுக்கு வரலான்னு பாதி தூரம் வந்துட்டோம். அதுக்குள்ளே ரகுவோட ஃப்ரெண்டு ஃபோன் அடித்து உங்களுக்காக சூப்பராக சமைச்சு வச்சுருக்கேன், வந்து வாங்கிட்டு போங்கன்ட்டாங்க. அதையும் கையோட அப்படியே வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்து ஒரு பிடிச்சிருந்தோம். அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு ஸ்ரீலங்கன் ஃபுட்டு. அப்புறம் ஒரு குட்டி ஷாப்பிங் பண்ணலான்ட்டு வீட்டுக்கு பக்கத்தில் 1 dirhams அந்த ஷாப்பு. சும்மா என்ன தான் போட்டிருக்காங்கன்னு போய் பார்த்தா நம்ம கைதான் சும்மா இருக்குமா. 5 dirhams 2 dirhams 1 dirhamsன்னு நிறைய போட்டிருந்தாங்க. நான் ஒரு dirhamsல ஒரு 5-6 பொருளும் ஃபேமிலியாக உட்காந்து சாப்பிட்றதுக்கு ஒரு பெரிய பிளேட்டு 7 dirhams அதுவும் வாங்கிட்டு வந்திருந்தேன். எல்லோரும் ஒன்றா எப்பயும் சாப்பிடலாம் அப்படின்ட்டு, ஏதாவது ஸ்பெஷல் டேயில். கேண்டில், கீ செயின்,
ஒரு 20 dirhamsக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்திருந்தேன். சும்மா சின்னது தான். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி.